அன்பிக்கினியவர்களே, இயேசுவுக்கு பல பெயர்கள் உண்டு. எதிர்நோக்கின் திருப்பயணிகளாய் இருக்கிற நமக்கு இயேசு கிறிஸ்து அரசர் என்பதை இன்றைய நாள் நமக்கு வெளிப்படுத்தி காட்டுகிறது. சிறந்த முன்மாதிரியாக அரசராக இயேசு கிறிஸ்து திகழ்கிறார். தாழ்ச்சியில தந்தையாம் இறைவனுக்கு கீழ்ப்படிந்து மனிதராக பிறந்து அவமானமிக்க சிலுவையை ஏற்று தம் மீட்புக்காக தம்மையே கையளித்து முன்மாதிரியாக திகழ்கிறார். பரிவையும் பாசத்தையும் பொழிந்து அன்போடும் அக்கறையோடும் அனைத்து உயிர்களையும் ஆட்சி செய்து நிர்வாணமாய் சிலுவையில் தொங்கி மனித நேயத்தை ஜனநாயகப்படுத்தி சம உரிமைகளையும் நமக்கு சொத்தாய் கொடுத்திருக்கிறார். ஆகவேதான் நாம் அவரை கிறிஸ்து அரசர் என்று சொல்லுகிறோம். நம் ஆண்டவர் நாம் அழைக்கும் பல பெயர்கள் உண்டு. அதில் அரசர் என்பது எந்த விதத்திலும் குறைவுபடுவதில்லை. மிக உயர்த்தி கூறக்கூடிய இந்த பெயரை ஆண்டவருக்கு சூட்டுவது என்பது நமக்கு ஒரு மாபெரும் வாழ்வை கொடுத்ததற்கு சாட்சியமாய் மாறட்டும். நம் இறைவன் கிறிஸ்து என்பதை அவர் அரசராக, நல்ல கல்வன் மிக அழகாக தன்னுடைய இறப்பின் போது எடுத்து காண்பிக்கிறார். தன்னுடைய அவமான மரண வேளையிலும் கூட அரசராக ஏற்றுக்கொண்டு, இயேசுவே, நீர் ஆட்சி உரிமையோடு வரும்பொழுது என்னை நினைவிற்கொள்ளும் என்று அறிக்கையிடுகிறான். அவரின் வேண்டுகோள் நிறைவேறிற்று. காரணம், அவன் தட்டினான், அவனுக்கு திறக்கப்பட்டது. அவன் தேடினான், தன் மீட்பர் யார் என்பதை அவன் கண்டு கொண்டான். அவனுக்கு திறந்துவிடப்பட்டது. இன்றே நீ என்னுடன் வான்வீட்டில் இருப்பாய் என்று ஆண்டவர் வாக்களித்தார். நாமும் இரு மனநிலை கொண்டவர்களாக நம்முடைய வாழ்வில் வாழுகிறோம். ஒன்று, இயேசுவை எதிர்த்து நிற்கிறோம், அல்லது இயேசுவுக்கு சான்று பகர்கிறோம். நம்முடைய பொறாமை, பொய், அழுக்கு மனநிலையோடு அவரை எதிர்த்து நிற்கிறோம். நல்ல மனநிலையோடு அவருக்கு சான்று பகர்கிறோம். எந்த எதிர்பார்ப்பையும் பொருட்படுத்தாது அவருக்காக பரிந்து பேசுகிற கூட்டம் இன்றும் இருக்கிறது. அதில் நாம் ஒருவராக இருக்க முயற்சிக்கிறோமா? நல்ல அரசர் நமக்கு நல வாழ்வினை, நல்ல திட்டங்களை நமக்கு தீட்டி வகுத்து கொடுக்கிறார். அப்படி வகுத்து கொடுக்கிற திட்டங்களுக்கு ஏற்ப, நெறிமுறைகளுக்கு ஏற்ப நாம் வாழுகிறோமா அல்லது வாழ முயற்சிக்கிறோமா? சிந்திப்போம். கிறிஸ்து அரசர் நம்மை அன்பு உள்ளத்தோடு ஆட்சி நடத்த இந்த மன்னகம் வந்திருக்கிறார். இந்த மன்னரை, இந்த அரசரை அன்பின் ஆட்சிக்கு உட்படுத்தி வாழ்ந்து நமக்கு சான்று பகர்கிறார். நாமும் அதே அன்பின் ஆட்சியின் அடிப்படையில் வாழ முயற்சிப்போம். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.